வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான புளியோதரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்கிறது போல் இந்த புளியோதரை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ரைஸ்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க இந்த புளியோதரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த புளிசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு புளிசாதம் செய்கிறதுக்கு நம்ம பவுட்ரு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் 1 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சொல்கிற இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சாதம் வரைக்கும் செய்யலாம். கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோ சாதம் கலர்றதுக்கு. ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். நம்ம சேர்த்துருக்க அந்த எள்ளும் கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இதில் மிளகும் ஜீரகமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். அதிகமான அளவு சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா சாதத்தோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கம்மியான அளவு, நான் சொன்ன அளவுகளை அப்படியே பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வந்து புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் சேர்க்கும் போது தான், நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். நம்ம கடலை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த எண்ணெயில். நம்ம புளிக்காய்ச்சலோடு சேர்த்து கொதிக்க விடுறத விட இது போல் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப லாஸ்ட்டாக நம்ம சாதம் கலரும் போது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சோன்னு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு இந்த பருப்பு எல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம வந்து பவுட்ரு பெருங்காயம் சேர்த்துருக்கோம் பவுட்ரு அரைக்கும் போது. அதனால் இதில் கம்மியான அளவு சேர்த்திங்கன்னா போதும் தாளிப்புக்கு. அதில் சேர்க்கலைன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் ஒரு 5 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா அந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லா செவந்து வரணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் புளி சாதத்துக்கு. நல்லா மிளகாய் செவந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் புளித்தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். லெமன் சைஸ் புளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 50 கிராம் கிட்டே இருக்கும். இது வந்து நல்லா ஒரு 1/2 கிலோ சாதம் வரைக்கும் நம்ம கலரலாம். இந்த அளவு தான் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இது போல் பழைய புளியாக இருந்ததுன்னா புளி சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா கொதித்து வரணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். புளிசாருக்கு மட்டும்தான் நம்ம இதில் உப்பு சேர்க்குறோம். சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். அதனால் புளிசாருக்கு மட்டும் இதில் உப்பு சேர்த்துக்குங்க. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த புளித்தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த புளியோட பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ புளித்தண்ணி பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தளன்னு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க பவுடரை அரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கணும். அந்த பவுடருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது. ஒரு பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு வச்சுக்குங்க. அதை வந்து நம்ம சாதம் கலரும் போது சேர்க்கணும். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுட்ரு சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் வந்து நல்லா திக்காகிடும். நல்லா கலந்து விடுங்க, கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு தீயை வந்து மிதமான தீயில் வச்சுக்குங்க. வச்சு நல்லா கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் புளிக்காய்ச்சல் நமக்கு ரொம்ப நாள் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கணும். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம்.
அதே போல் சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். சாதமும் சூடு இருக்கக்கூடாது. ரெண்டுமே நல்லா சூடு இல்லாமல் நம்ம கலரும் போது தான் பார்த்திங்கன்னா சாதம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சீக்கிரமாக கெட்டும் போகாது நமக்கு புளிக்காய்ச்சல் புளி சாதமும் சரி. இப்போ சாதத்தில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்தா அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துட்டு, புளிக்காய்ச்சலும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்காய்ச்சல் சேர்த்து தேவையான அளவு கலந்து எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 300 கிராம் ரைஸ் தான் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்கிட்டேன். சாதம் அருமையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது போல் நல்லா கலரணும் அப்படின்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உடையாமல் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்கு தான் நல்லா ஆற வச்சுட்டு கலரணும். இப்போ இன்றைக்கி செஞ்ச புளிக்காய்ச்சலில் பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சலுமே மிச்சம் இருக்குண்ணா, கம்மியான அளவு சாதம் செஞ்சதுனால புளிக்காய்ச்சலுமே கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இது நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு 10 நாள் கழித்து கூட நம்ம இதை சாதம் கலரிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், கொஞ்சம் கூட கெட்டு போகாது. சாதமும் பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளோட டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.